செப்டம்பர் 2025 சிம்ம ராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகிறதுன்னு பார்க்க போறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு 11ஆம் இடத்துல இருக்கிறது நல்ல ஒரு பலம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி நடக்கும் பொழுது அதை ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய அளவுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பலம் ஒரு அமைப்பு குரு 11ஆம் இடத்துல இருந்து நேராக 5ஆம் வீட்டை பார்க்கிறார், 7ஆம் வீட்டை பார்க்கிறார். அதே சமயத்தில் அவர் 3ஆம் வீடுங்கிற முயற்சி ஸ்தான வீட்டையும் பார்க்கிறார். சனி 8ஆம் இடத்துல இருந்து அஷ்டம சனி தாக்கத்தை கடந்த 3-4 மாதமாக சிம்மராசிக்காரர்கள் கொடுத்திருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், குரு ஓரளவுக்கு அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கு. 7ஆம் இடத்துல ராகு, ராசிக்குள்ளேயே கேது. எப்பவுமே ராகு கேதுகள் ராசிக்குள்ள வரும்பொழுது மனக்குழப்பங்கள் வரும். இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, குருவின் பார்வை ராகு மேல பருவதனால அந்த குழப்பத்துல ஒரு நிதானம் இருக்கக்கூடிய அமைப்புகள் கொஞ்சம் கொடுக்குது. நம்ம அப்படி ஒன்றும் நம்ம மோசமா போயிடாது அப்படிங்கிற அமைப்பு இருக்கு. சரி, மாத கிரகமோட அமைப்பு எப்படி இருக்குன்னா, சூரியனே செப்டம்பர் மாதத்தோட முதல் பகுதியில முதல் 2 வாரத்துல ராசிக்குள்ளேயே இருக்கிறார். ராசிக்குள்ள இருந்து கேதுவால் பாதிக்கப்படுகிறார். ஸோ இன்னுமே மனக்குழப்பங்கள் சிலது வரலாம், சில கான்ஃப்ளிக்ட் வரலாம், சில குடுக்கல் வாங்கல், சில நண்பர்கள் விஷயங்கள், பார்ட்னர்ஷிப் விஷயத்துல கொஞ்சம் கிளாரிட்டி இல்லாமல் இருக்கலாம். 3rd and 4th வீக்ல பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துக்கு வருவது நல்ல விஷயம். புதனோட சேர்ந்து 4ஆம் இடத்துக்கு வரார். பட் வந்தாலும் சனியின் பார்வை பெறுகிறார். ஸோ அதுலேயும் சில 100% பிராப்தங்கள், 100% ஸ்மூதான அமைப்புகள் இல்லாமல் கொஞ்சம் மனக்குறைவுகள், எதிர்பார்க்கறது ஒன்று நடக்கிறது ஒன்றுங்கிற மாதிரி சில மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய மாதமாக சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஷிப் ரிலேட்டடான விஷயத்துல, பங்குதாரர்கள் விஷயத்துல, குடும்பத்துல, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்ல, இது எல்லாத்துலேயுமே எல்லா வயதினரும், சிம்மராசிக்காரர்களோட எல்லா வயதினரும், சிறுவர்களாக இருந்தாலும் சரி, இளைய வயதினராக இருந்தாலும் சரி, மிடில் ஏஜ் பீப்புளாக இருந்தாலும் சரி, சீனியர் சிட்டிசனாக இருந்தாலும், இது மாதிரி விஷயத்துல, உறவுகள் விஷயத்துல கொஞ்சம் பின்னடைவுகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. நாம் எதிர்பார்க்கக்கூடிய ரெசிப்ரோகேஷன், நம்ம எதிர்பார்க்கக்கூடிய கம்யூனிகேஷன் பிஹேவியர் நம்மளுடைய எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய கொலீக்ஸாக இருந்தாலும் சரி, கிளைண்ட்ஸாக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, உற்றார் உறவினர்களாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் கொஞ்சம் குறைபாடுகள் உண்டு. அதை நீங்கள் சகிச்சு தான் நீங்கள் வரணும் அப்படிங்கிறது தான் அஷ்டம சனி தாக்கத்தின் ஒரு விஷயமையும் கொடுக்குது. முன்னைய லக்னத்திலேயே சூரியனுங்கிற கிரகம் கொஞ்சம் கேதுவோட சேர்ந்து அடுத்து வரக்கூடிய சனியின் பார்வையும் கொஞ்சம் அப்படி காட்டுது. ஸோ அஷ்டம சனி தாக்கத்தில் இதுவும் ஒரு மாதம் நீங்கள் சகித்து கொண்டு, சில விஷயங்கள் அவ்வளோ சௌரியமாக இல்லைனாலும் பொறுத்து கொண்டு வாழ வேண்டும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு சிம்மராசிக்காரர்களுக்கு கொடுக்கக்கூடிய பல மாதத்தில் இந்த மாதமும் ஒரு மாதமாக சிம்மராசிக்காரர்களுக்கு வர்றது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். மற்றபடி பார்த்தீங்கன்னா சுக்கிரன் 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் மாதத்தின் 3rd and 4th வீக்ல பார்த்தீங்கன்னா அவர் ராசிக்குள்ளேயே வருவது கொஞ்சம் தாக்கங்கள் குறையும், சில வம்பு வழக்குகள் பிரச்சனைகள் குறையும். அது மாதிரி அமைப்புகள் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் உண்டு. ஸோ அதே சமயத்தில் 2ஆம் இடத்துல சூரியனும் புதனும் வருவது கொஞ்சம் தன லாபங்கள், கொஞ்சம் ஃபினான்ஷியல் விஷயங்கள், அதெல்லாம் கொஞ்சம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் உண்டு. ஸோ எல்லாம் கூட்டி கழிச்சு பார்க்கும் பொழுது மாத கிரகத்தின் சஞ்சாரமும் ஆண்டு கிரகத்தின் சஞ்சாரங்கள், பெயர்ச்சி, இதெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது சிம்மராசிக்காரங்க அஷ்டம சனி நடக்கும் பொழுது இந்த செப்டம்பர் மாத பலனும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஃபினான்ஷியல் விஷயங்கள், உறவு விஷயத்துல சில அக்கறைகள் வேணும். உடல் உபாதைகள்லையும் நம்ம கொஞ்சம் பார்த்துக்கணும். திடீர்னு சில செட்பேக்ஸு, வண்டி வாகனத்துல போறப்ப செட்பேக்ஸு, நம்ம ராத்திரி நேரம் இரவு பொழுது சார்ந்ததுக்கப்புறம் ட்ராவல் பண்ணுறப்ப நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். முடிஞ்ச வரைக்கும் ஸ்ட்ரேஞ்சர்ஸோட கேர்ஃபுல்லாக இருக்கணும். குடுக்கல் வாங்கல கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம க்ரீடியாக நம்ம ஆசைப்பட்டு ஏதோ செயல்படும் பொழுது சில பிரச்சனைகள் வரும். ஸோ ஆசைப்படாமல் நிதானமாக உழைப்பை நம்பி யார் வாழ்கிறாங்களோ அவங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் வராது. ஸோ இப்போ பெருசாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, பெருசாக ஒரு லாபம் நோக்கு பண்ணலான்ட்டு ஒரு ரிஸ்க் எடுக்கிறது, இந்த மாதிரி அஷ்டம சனி டைமில் அப்படி பண்ணுறது பார்த்திங்கன்னா நமக்கு சாதகமான அமைப்புகள் வராது. போயிருந்து அப்போ மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த அரசர்களுக்கு ஆட்சி போகிறது, பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டருக்கெல்லாம் பிரச்சனை ஆகுறது, ஆட்சி கவிழ்வது, இதெல்லாமே அவங்களுடைய அஷ்டம சனி தாக்கத்தில் தான் வரும். ஸோ நமக்கு இயல்புக்கு மாறான பலன்கள், உடல் உபாதைகள், குடுக்கல் வாங்கல பிரச்சனை, உறவுகளில் பிரச்சனை, திடீர்னு சில உடல் உபாதைகளாக சிலது ஆப்ரேஷனோ சிலதோ பண்ணக்கூடிய அமைப்புகள், அதெல்லாம் பாத்ரூமில் இருக்கிறப்ப திடீர்னு வலிக்கிட்டு விழுகிறது, எதிர்பாராத சில சம்பவங்கள், இதெல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பு அஷ்டம சனி தாக்கத்தில் ராசி அதிபதி ஆகிய சூரியனே ராசியில் இருந்தாலும் ராகு கேதுகளோட சம்மந்தப்படும் பொழுது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே சமயத்தில் ராஜயோகாதிபதி ஆகிய செவ்வாய் 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு வருவது நல்லது. அது
குருவின் பார்வை பெறுவதனால ரியல் எஸ்டேட் அது மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல லாபங்கள், மெடிக்கல் ரிலேட்டட், ஸ்போர்ட்ஸ் பீப்புள், கேட்டரிங் துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல சாதகமான சில பலன்களும் கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து கண்டிப்பாக சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு. ஸோ பொதுவாக பார்க்கும் பொழுது இந்த அஷ்டம சனி மார்ச் ஏப்ரல் மாதத்துலேருந்து 2025 வரக்கூடிய அந்த அமைப்பு இந்த செப்டம்பர் மாதமும் கொஞ்சம் ஃபீல் பண்ணக்கூடிய, கொஞ்சம் அதை சென்ஸ் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு வந்து சிம்மராசிக்காரர்களுக்கு எல்லா வயதினர்களுக்கும், குறிப்பாக அந்தந்த வயது குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன அடிபடுவது, இளைய வயதினர்களுக்கு வந்து நண்பர்களிடையே சில பிணைப்புகள் வருவது, சில சங்கடங்கள் வருவது, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஸில் ஒரு ஆர்குமெண்ட்ஸ் வர்றது, சீனியர் சிட்டிசன்னா அவங்களோட உறவுகளில் கொஞ்சம் பிரச்சனையாகிறது, அது மாதிரி சில பங்குதாரர்களுக்கிடையே சில கருத்து வேறுபாடுகள் வருது, அது மாதிரி சில விஷயங்கள் வரக்கூடிய மாதமாக இருந்தாலும் அந்த குருவின் பார்வை 7ஆம் இடத்துக்கு இருப்பதனால பெரிய நம்ம அத்துமீறி போய் பெரிய பிரச்சனையை கொடுக்கலினாலும் சில விஷயங்கள் கொஞ்சம் அவ்வளோ சௌரியமாக இல்லை அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கும். இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா பண்ண வேண்டிய பேசிக்கான ஒர்க் மட்டும் நம்ம பண்ணிக்கிட்டு புதிய முயற்சி, புதிய குரோத் நோக்கி நம்ம போகாமல் செய்யக்கூடிய அன்றாட உழைப்பு, அன்றாட கடமைகளை நம்ம செய்யும் பொழுது நம்ம இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலேருந்து சீக்கிரம் வெளியில் வந்து படிப்படியாக நம்ம இயல்பான ஒரு சூழ்நிலைக்குள்ளே வந்துடுவோம். அது வரைக்கும் பொறுத்து இருந்து வீரத்தை காட்டிலும் விவேகமாக செயல்பட்டு எந்த விதத்திலையும் நம்ம நினைக்கிறதா கரெக்டு அப்படின்ட்டு வேகமாக பேசாமல், தன்னுடைய தாட் ப்ராசஸை வந்து குதர்க்கமாக பேசாமல் பொறுமையோட இருக்கும் பொழுது இந்த அஷ்டமசனி தாக்கம், இந்த பாவத்துவமான கர்மா செயல்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரருக்கு மனசை வருடுற மாதிரி நட்பு கசக்கும். நம்ம யாரை நம்பியிருந்தோமோ அவங்களே நமக்கு துரோகம் பண்ணுவாங்க. எதுவுமே நமக்கு வந்து கரெக்டான ஒரு ரெசிப்ரோகேஷன் நிறையா வராது. அது மாதிரி ஒரு மனசை வருடுற மாதிரி இந்த டைமில் கொஞ்சம் பொறுமை காட்டு, நமக்கு நேரம் சரியில்லை, பொறுமையாக இருந்து தான் இந்த இடத்துலேருந்து வெளியில் வரணும்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் யாரையுமே ஜட்ஜ் பண்ணாமல் இவங்க இப்படி தான் இவங்க அப்படி தாங்கிற மாதிரி இல்லாமல் நமக்கு நேரம் கெட்டிருக்கிறப்ப எல்லாமே அப்படி தான் நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தை உணர்ந்து வேகம், வீரம் அது மாதிரி விஷயத்தை காட்டிலும் விவேகமாக செயல்பட்டு நம்ம வந்து இந்த காலகட்டத்திலேருந்து அப்படியே பொறுமையாக இருந்து வரும் பொழுது அடுத்த வரக்கூடிய காலகட்டத்தில் வந்து நம்மளுடைய கிரக நிலைகள் சாதகமான அமைப்புகள் வரும் பொழுது நம்ம எளிதில் வெற்றி பெற்று நம்ம வர முடியும். ஸோ முழுக்க சிம்மராசிக்காரர்கள் எல்லா வயதினர்களுக்கும் பார்த்தீங்கன்னா கவனம் தேவை, விவேகம் தேவை. எதிலும் பார்த்தீங்கன்னா கிளாரிட்டியோடு செயல்படக்கூடிய அமைப்புக்கு வேண்டும். ஈவன் நம்மளுடைய விஷயங்கள் தவறாக போனாலும் பொறுமையுடன் இருந்து இது இந்த நேரம் இப்படி தான் இருக்கும் என்று சொல்லி பொறுமையாக போகிறது தான் நல்லதே ஒழிய இதை நம்ம எடுத்து நாம் வந்து நமக்கு எதிரே இருக்கிறவங்க கிட்ட நம்மளுடைய கருத்தை சொல்லும் பொழுது இன்னுமே வந்து பிரச்சனைகள் அதிகமாகக்கூடிய அமைப்பு தான் இருக்குதே ஒழிய சால்வ் ஆகக்கூடிய அமைப்புகள் இந்த தருணத்தில் குறிப்பாக செப்டம்பர் 2025 இல்லை என்கிறது நாம் தெரிஞ்சு கொள்ள வேண்டும். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுவரை பார்த்தது வந்து ஒரு பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் எந்த தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறது, எந்த லக்னத்தில் பிறந்தீங்க, அந்த லக்னாதிபதி எப்படி இருக்குது, திக்பலம் எப்படி இருக்குது, ஸ்தானபலம் எப்படி இருக்குது, திருக்பலம் எப்படி இருக்குது, அந்த லக்னத்துக்கு ஏற்றவாறு ஒரு சாதகமான தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறதா அல்லது வரக்கூடாத தசாபுக்திக்கு போய் கொண்டிருக்கிறதா, புக்திநாதன் எப்படி இருக்கிறார், புக்திநாதனுக்கும் தசநாதனுக்கும் உள்ள தொடர்பு என்ன, 6-8 காம்பினேஷன் இருக்கா அல்லது கேந்திரத்தில் இருக்கா, தசநாதனும் புக்திநாதனும் கேந்திரத்தில் இருக்கா, அது தசநாதனுக்கு 12ஆம் இடத்துல புக்திநாதன் இருக்காரா, இதெல்லாம் வைத்துதான் துல்லியமான பலன்கள் வந்து நம்ம இப்போ பேசின அந்த கோச்சார் அமைப்பு, குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு பயிற்சி, அப்புறம் மாத கிரகத்தின் பயிற்சி, செப்டம்பர் மாத பலன் பார்த்தோம் இல்லைங்களா, அந்த பயிற்சி பலனையும் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய அந்த துல்லியமான தசாபுக்திகளும் உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை வைத்து நம்ம சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது இன்னுமே நெக்ஸ்ட் வரக்கூடிய காலகட்டம், அடுத்து வரக்கூடிய ஷார்ட் டேர்ம் 3 மாதம் 6 மாதம் எப்படி இருக்க போகிறது, அடுத்து வரக்கூடிய 2 வருடம் 4 வருடம் 6 வருடம் எப்படி இருக்க போகிறது, அடுத்து வரக்கூடிய தசாபுக்திகள் எப்படி இருக்கு, இப்போ கேட்கக்கூடிய கேள்விக்கு என்ன பதில் கொடுக்குது, சாதகமான ரிசல்ட்ஸ் எதிர்பார்க்கலாமா அல்லது கொஞ்சம் டிலே இன் அவுட்கம் எதிர்பார்க்கலாமா அல்லது உடனே நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடியதாக இருக்குதுங்கிறது எதிர்பார்க்கலாமாங்கிறது உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தை துல்லியமாக ஆராய்ந்து இப்போ நம்ம பேசின அந்த பெயர்ச்சி பலனையும் கோச்சார பலனையும் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது துல்லியமான பலன்களை எடுத்து அது மூலமாக நீங்கள் வாழ்க்கை முடிவுகளை எடுத்து இந்த சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறை மூலமாக நல்ல ஒரு பலனை நீங்கள் அனுபவித்து
வெற்றி பெற முடியும் என்று இந்த வீடியோவில் கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாத பலன் எப்படி இருக்க போகுது மேஷ ராசிக்கு அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ செப்டம்பர் 2025 பிறக்கும் பொழுதே பார்த்தீங்கன்னா மாத கிரகங்கள் எப்படி இருக்குது, ஆண்டு கிரகங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது ஆண்டு கிரகங்கள் ஆகிய குரு மிதுனத்தில் இருக்கிறார், மேஷ ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருக்கிறார். சனி வந்து 7 நாட் சனி என்று சொல்லப்படுகிற விரயசனி, அதாவது 7 நாட் சனிலேயே முதல் பீரியட் என்று சொல்லப்படுகிற விரயசனியில் 12ஆம் இடத்துல மேஷராசிக்கு சனி இருக்கிறார். கடந்த 4 மாதமாகவே விரயசனி போய்கொண்டிருக்கிறது மேஷராசிக்கு. 4ஆம் இடத்தில் 5ஆம் இடத்தில் கேதுவும் 11ஆம் இடத்தில் ராகுவும் இருக்கிறார்கள். ஸோ 5இல் கேது, 11இல் ராகு, 12இல் சனி, 3இல் குரு. இதுதான் ஆண்டு கிரகத்தின் அமைப்பு மேஷராசி பொறுத்த வரைக்கும். மாத கிரகங்கள் எப்படி இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மேஷராசியோட அதிபதியாகிய செவ்வாயே 6ஆம் இடத்துல மாதம் ஃபர்ஸ்ட் ஆஃப் 15ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறார். 15க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆஃப்ல 7ஆம் வீட்டுக்கு வந்து ராசியவே பார்க்குறார். அதே சமயத்தில் புதன், சூரியன் பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்துக்கு செகண்ட் ஆஃப் மாறுகிறார்கள். அதே மாதிரி சுக்கிரன் எப்படி பாருங்கன்னா புதனும் சூரியனும் 5ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடம் 7ஆம் இடத்துக்கு வருகிறார்கள். சுக்கிரன் வந்து 4லேருந்து 5க்கு வரார். ஸோ இது மாதிரி அமைப்பு வந்து ஒரு மாதிரியான ஒரு சில விஷயங்கள் வந்து மாற்றங்கள் நிறைந்த ஒரு மாதமாக மேஷராசிக்காரர்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு கட்டாயம் உண்டு. செப்டம்பர் மாதம் 2025 குறிப்பாக இப்போ சொல்ல போனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக ராசி அதிபதி செவ்வாய் 6ல், சூரியன் புதன் 5ல், 4ல் சுக்கிரன் இருக்கும் பொழுது சில கைக்கு வந்தது வாய்க்கு வரவில்லைங்கிற மாதிரி சில சேசிங், சில எதிர்பார்ப்புகள் போய்கொண்டிருக்கும். செகண்ட் ஹாஃப்ல பார்த்தீங்கன்னா செவ்வாய் 7ஆம் இடத்துக்கு வந்து ராசியை பார்க்கும் பொழுது கொஞ்சம் மனைவி, கணவர் மனைவி, குடும்பம், நண்பர்கள், பங்குதாரர் அதுக்குள்ள கொஞ்சம் அக்கறையாக உறவுகளை பேணிக்க கொஞ்சம் கவனம் தேவைப்படுகிறது. அதே சமயத்தில் சூரியன் புதன் வந்து 6க்கு வராங்க. அப்படிங்கிறப்ப ருணச்சத்ரு பாவாதிபதி வளர்றார். ஸோ செகண்ட் ஹாஃப்ல வந்து நம்ம கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய அமைப்பு மேஷராசிக்கு இருக்கு. முதல் ஹாஃப்ல பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் எதிர்பார்ப்பு நிறைந்ததாக இருக்கும் பொழுது செகண்ட் ஹாஃப் 16ஆம் தேதி செப்டம்பர்லேருந்து செப்டம்பர் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா செவ்வாய் 7ஆம் இடத்துல, 6ஆம் இடத்துல புதன், சூரியன், 5இல் பார்த்தீங்கன்னா சுக்கிரன், இது மாதிரி அமைப்பு இருக்கும் பொழுது கண்டிப்பாக வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம டீல் பண்ண வேண்டியிருக்கு. உடம்பு உபாதைகள் வரக்கூடிய அமைப்புகள், மாணவர்கள் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு படிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஏன்னா புதன் வந்து வழுக்குது. புதன் எப்பவுமே வழுக்கும் பொழுது படிக்கக்கூடிய அமைப்புகளில் கொஞ்சம் நல்லாவே ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். அதே சமயத்தில் வேலையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல டெவலப்மெண்ட் இருக்கும். பட் இதில் என்ன ஒரு விஷயம்னா தொழில் செய்யக்கூடியவங்கள், தொழில் முனைவோர்கள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடன் படக்கூடிய அமைப்புகளும் தென்படுகிறது. ஸோ கடனை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கணும், சுப கடனாக போகணும். ஒரு அபிவிருத்தி பண்ணுறோம், எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம் அப்படின்ட்டு அதிகமாக நான் ஒரு ரிஸ்க் எடுக்கக்கூடாது. அது மாதிரி ஒரு அமைப்பு வந்து செகண்ட் ஹாஃப் ஆஃப் செப்டம்பரில் நல்லாவே உங்களுக்கு காட்டுது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது என்னதான் குரு 3ஆம் இடத்திலிருந்து 7ஆம் வீட்டை பார்த்தாலும் ராசி அதிபதியை பார்க்கும் பொழுது சில விஷயங்கள், இந்த பங்குதாரர் விஷயங்கள், கான்ட்ராக்ட்ஸ், புதிய அசோசியேஷன், அதுலெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரியான பிரச்சனைகள் வந்து அதுக்கப்புறம் தீர்ந்து நல்ல ஒரு அமைப்பு கொடுக்கும். அதே சமயத்தில் இந்த ருணச்சத்ரு பாவம் வழுக்குது, அதாவது 6ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற வம்பு, வழக்கு, நோய்த்தன்மை, அதே சமயத்தில் கடனை வழுக்குது. அது சனியும் பார்க்கிறார். ஸோ சனி பார்த்து சூரியனை பார்க்கும் பொழுது, அதே சமயத்தில் சனி புதனை பார்க்கும் பொழுது 6ஆம் இடம் அதிபதியே வந்து சனி பார்வை பெறுகிறார். சூரியன் பழிபார்வை பெற்று பாவத்தும் ஆகும் பொழுது உடல் உபாதைகள், வம்பு வழக்குகள், அதே சமயத்தில் கடன்கள். அது வந்து செகண்ட் ஹாஃப் ஆஃப் செப்டம்பர் வந்து தொழிலதிபர்களுக்கு அதிகமாக கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதனால இன்வெஸ்ட்மெண்ட் லைனில் இருக்கிறவங்க, தொழில் முனைவோர், புதுசாக தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க, அவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபினான்ஷியல் விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா எல்லாமே ஓரளவுக்கு பரவாயில்லாம தான் இருக்குது. ஏன்னா குரு 3ஆம் இடத்துல இருக்கிறது 9ஆம் இடத்தை பார்க்குறது நல்ல ஒரு பாக்கியமான ஒரு விஷயம்தான். பாகிஸ்தானம் வலுப்பெறுகிறது. பட் என்னதான் இருந்தாலும் 2025
ஏப்ரல் மாதத்திலேருந்தே சனி 12ஆம் இடத்துலேருந்து 7.5 நாள் சனி ஸ்டார்ட் ஆகிறதுனால விரயங்களுக்கு குறைவே இல்லை. விரயங்கள் அதிகமாக இருக்கும், செலவுகள் அதிகமாக இருக்கும். குடும்பத்துக்காக, குழந்தைகளுக்காக, படிப்புக்காக, அவங்களுடைய சுப விஷயங்களுக்காக நிறைய செலவுகள் இருக்கும். வர வருமானத்துக்கு மீறின செலவுகள் போய்கொண்டு இருக்கும். ஏன்னா அவங்க சுப முதலீடுகள் செய்வாங்க, சிலது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. அது மாதிரி சில விஷயங்கள்லாம் மேஷராசிக்காரர்களுக்கு 12ஆம் பாவத்திலேயே சனி இருந்து 7.5 நாள் சனியில முதல் பகுதி என்று சொல்லப்படுகிற விரய சனி போய்கொண்டிருப்பதனால கொஞ்சம் விரயங்கள் இருக்கும். கொஞ்சம் தேவையில்லாத டிராவல், அலைச்சல்கள், தூக்கமின்மை, அதாவது தூக்கம் வந்து சரியாக நார்மலாக வர்றதோட கொஞ்சம் டிஸ்டர்ப்டான விஷயங்கள் வரக்கூடிய அமைப்பு. நிறையா பார்த்தீங்கன்னா வருவதும் போகிறதுக்கும் ஒரு கனெக்ஷனே இல்லாமல் சிஸ்டமேட்டிக்காக நார்மலாக இருக்கிறவங்களாம் கொஞ்சம் சிஸ்டமேட்டிக் இல்லாமல் கொஞ்சம் அறக்க பறக்க இருக்கக்கூடிய அமைப்புகள்லாம் கொஞ்சம் கொடுக்குது. அதே சமயத்தில் இல்லத்தரசிகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோவதாபங்கள் வருவது, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஸ்குள்ள கொஞ்சம் ஆர்கியூமெண்ட்ஸ் கொஞ்சம் எக்ஸ்கலேட் ஆகிறது, அது மாதிரி விஷயங்கள் இருக்குது. இதே மாதிரி இளம் வயதினர் பார்த்தீங்கன்னா காதல் வயப்படுறது, நம்மளுடைய கலப்பு விஷயங்கள், அதாவது நம்மளுடைய சர்க்கிள் இல்லாமல் மாற்று சர்க்கிளில் இருக்கக்கூடிய ரிலீஜன், வேறு ஜாதி, வேறு குலம், அது மாதிரி இருக்கிறவங்களோட கொஞ்சம் பழக்க வழக்கங்கள் ஆகுறது, அவங்களோட கொஞ்சம் நட்பு பாராட்டுறது, அது மாதிரி சில விஷயங்கள் கண்டிப்பாக உண்டு. ஸோ அது எல்லாத்துக்கும் இல்லை, அந்த ஜாதகத்தில் அந்த அம்சங்கள் இருக்கிறவங்களுக்கு அது மாதிரி விஷயங்கள் உண்டு. அதே சமயத்தில் சூரியனே வந்து முதல் ஆஃபில் வந்து 5ஆம் இடத்துல வலுத்திருக்கும் பொழுது அரசு சார்ந்த விஷயங்கள், குழந்தைகள் மூலமான சில நற்செய்திகள், அது மாதிரி விஷயங்கள் கொடுக்கும். செகண்ட் ஹாஃபில் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா சனியும் சூரியனும் பார்த்து கொள்கிறது. சனியும் 6ஆம் வீட்டு அதிபதி புதனும் பார்த்து கொள்ளும் பொழுது நாம் ஏதோ ஒன்று பேசும் பொழுது கார்ப்பரேட்டில் நீங்கள் ஒரு இமெயில் பண்ணுறீங்க, ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுக்குறீங்கன்னா கரெக்டாக நீங்கள் வந்து கம்யூனிகேட் பண்ணுறீங்களான்னு பார்க்கணும். அதே சமயத்தில் ஒரு பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டடான ஒரு விஷயத்தில் போய் நாம் மாட்டிக்கிறது, தேவையில்லாமல் வந்து ஸ்கேம் ஆகிக்கிறது, யாருக்கோ போய் நம்ம ஜாமீன் மாதிரி நம்ம போய் பண்ணும் பொழுது நமக்கு பிரச்சனை வந்து பெருசாக ஆயிடுறது, அது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ செகண்ட் ஹாஃப் ஆஃப் செப்டம்பர் பார்த்தீங்கன்னா குறிப்பாக 3rd and 4th வீக் ஆஃப் செப்டம்பர் 2025 வந்து மேஷராசிக்காரர்கள் கொஞ்சம் வம்பு வழக்குகள், கடன் விஷயங்கள், வேலையில் இருக்கக்கூடிய தன்மை, அப்புறம் உங்களுக்கு வந்து உடம்பு உபாதைகள், இது எல்லாத்தையுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். கொஞ்சம் மென்டலாக நீங்கள் வந்து டிப்ரெஸ்டான விஷயத்துக்குள்ளே போகாமல் கொஞ்சம் பாசிட்டிவாக இருந்து எது மாதிரி விஷயங்கள் நமக்கு ஜாதகம் இல்லாமல் போவதுக்கு வாய்ப்பு இருக்கோ அதுக்கு நீங்கள் முன்னெச்சரிக்கையோடு கொஞ்சம் செயல்படக்கூடிய அமைப்புக்கு தேவைப்படும். மற்றபடி பார்த்தீங்கன்னா மேஷ ராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதியே குருவின் பார்வை பெற்று அப்படி வரனால எல்லாத்தையுமே சமாளிக்கக்கூடிய ஒரு அம்சமும் கண்டிப்பாக கொடுக்குதுங்க. ஸோ மேஷ ராசிக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் கவனம் தேவை. பொதுவாக வந்து செப்டம்பர் மாதம் வந்து எல்லா இம்பார்ட்டண்டான முடிவுகள் எடுக்காமல் கொஞ்சம் பொறுமை காத்து எந்த மாதிரி விஷயத்தை பிளான் பண்ணி அடுத்த வரக்கூடிய மாதங்களில் வந்து நீங்கள் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது நல்லது. இது வந்து பொறுத்திருந்து கவனித்திருந்து செயல்படக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மாதமாக செப்டம்பர் 2025 மேசராசிக்காரர்களுக்கு வருகிறது. இப்போ பார்த்தீங்கன்னா இதுவரை பார்த்தது வந்து ஒரு பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் எந்த தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறது, எந்த லக்னத்தில் பிறந்தீங்க, அந்த லக்னாதிபதி எப்படி இருக்குது, திக்பலம் எப்படி இருக்குது, ஸ்தானபலம் எப்படி இருக்குது, திருக்பலம் எப்படி இருக்குது, அந்த லக்னத்துக்கு ஏற்றவாறு ஒரு சாதகமான தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறதா அல்லது வரக்கூடாத தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறதா, புக்திநாதன் எப்படி இருக்கிறார், புக்திநாதனுக்கும் தசநாதனுக்கும் உள்ள தொடர்பு என்ன, 6-8 காம்பினேஷன் இருக்கா அல்லது கேந்திரத்தில் இருக்கா, தசநாதனும் புக்திநாதனும் கேந்திரத்தில் இருக்கா, அது தசநாதனுக்கு 12ஆம் இடத்துல புக்திநாதன் இருக்காரா, இதெல்லாம் வைத்துதான் துல்லியமான பலன்கள் வந்து நாம் இப்போ பேசின அந்த கோச்சார் அமைப்பு, குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு பயிற்சி, அப்புறம் மாத கிரகத்தின் பயிற்சி, செப்டம்பர் மாத பலன் பார்த்தோம் இல்லைங்களா, அந்த பயிற்சி பலனையும் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய அந்த துல்லியமான தசாபுக்திகளும் உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை வைத்து நம்ம சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது இன்னுமே நெக்ஸ்ட் வரக்கூடிய காலகட்டம், அடுத்த வரக்கூடிய ஷார்ட் டேர்ம் 3 மாதம் 6 மாதம் எப்படி இருக்க போகிறது, அடுத்த வரக்கூடிய 2 வருடம் 4 வருடம் 6 வருடம் எப்படி இருக்க போகிறது, அடுத்த வரக்கூடிய தசாபுக்திகள் எப்படி இருக்கு, இப்போ கேட்கக்கூடிய கேள்விக்கு என்ன பதில் கொடுக்குது, சாதகமான ரிசல்ட்ஸ் எதிர்பார்க்கலாமா அல்லது கொஞ்சம் டிலே இன் அவுட்கம் எதிர்பார்க்கலாமா அல்லது உடனே நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடியதாக இருக்குதுங்கிறது எதிர்பார்க்கலாமாங்கிறது உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தை துல்லியமாக ஆராய்ந்து இப்போ நம்ம பேசின அந்த
பெயர்ச்சி பலனையும் கோச்சார பலனையும் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது துல்லியமான பலன்களை எடுத்து அது மூலமாக நீங்கள் வாழ்க்கை முடிவுகளை எடுத்து இந்த சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறை மூலமாக நல்ல ஒரு பலனை நீங்கள் அனுபவித்து வெற்றி பெற முடியும் என்று இந்த வீடியோவில் கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். செப்டம்பர் 2025 கன்னிராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகுதுன்னு பார்க்கும் பொழுது, ராசி அதிபதிக்கு புதன் எப்படி கிரகங்கள் இருக்கு, புதனுக்கு வந்து அந்த கன்னி ராசிக்கு வந்து எந்தெந்த கிரகங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது, ராசி அதிபதியாகிய புதனே பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துல நட்பு வீட்டில் இருக்கிறார். எப்போ சிம்மத்தில் இருக்கார். சிம்மத்தில் இருக்கிறது நல்ல ஒரு அமைப்பு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாதத்தின் கடைசி 2 மாதங்கள் ராசிக்குள்ளேயே வரார். ஸோ ராசி அதிபதியோட வலுவான நிலை வந்து கன்னிராசிக்கு ஒரு நல்ல விஷயங்கள். ராகு கேது பயிற்சி முடிந்து 3 மாதம் ஆனதுலேருந்தே கொஞ்சம் கன்னிராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் படிப்படியாக பிரச்சனைகள் நீங்கி கிளாரிட்டி ஆஃப் மைண்டுக்குள்ளே போயிட்டு இருக்காங்க. உறவுகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கடந்த 2024-25 மே மாதம் வரைக்கும் இருந்த அந்த கன்ஃபியூஷன்லாம் நீங்கி அடுத்து நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிறதுல ஒரு தீர்க்கமான சில எண்ணங்கள், தீர்க்கமான சில முடிவுகள்லாம் நோக்கி கன்னிராசிக்காரர்கள் பலர் போய் கொண்டிருக்கிறாருங்கிறது தான் உண்மை. அந்த அமைப்பில் பார்த்தீங்கன்னா குருவே 10ஆம் இடத்திலிருந்து 2ஆம் இடம்ங்கிற அந்த தனஸ்தானத்தை பார்த்து கொஞ்சம் கேஷ் ஃப்ளோ ஜென்ரேட் பண்ணுறார். சில நல்ல இதுவரை கொஞ்சம் இறுக்கமான ஒரு சூழ்நிலை இருந்தது, கொஞ்சம் கடந்த 3-4 மாதமாகவே கொஞ்சம் பாசிட்டிவான சில குரோத் ஃபார்வர்டு மூவ்மெண்ட் கிடைக்குது. ராகு 6ஆம் இடத்துல குரு பார்வை பெறுகிறார். கேது 12ஆம் இடத்துல இருக்கும் பொழுது கொஞ்சம் சுப கடன்கள், வெளிநாடு போகிறது, அடிக்கடி இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ரிலேட்டடாக போயிட்டு வர்றது, சில ட்ராவலிங்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் வந்து கன்னிராசிக்காரர்களுக்கு கொடுக்குது. சனி 7ஆம் இடத்துலேருந்து ராசியை பார்க்கறதுனால கொஞ்சம் டென்ஷன், கொஞ்சம் வேலை பலு, நண்பர்கள், பங்குதாரர்கள், கிளைண்ட்ஸ், வெண்டாஸ் அதில் வந்து கொஞ்சம் நிறைய ஆக்டிவிட்டிலாம் போகக்கூடிய அமைப்புகள் முடிஞ்சது. ஸோ நல்ல க்ரோத் ஓரியன்டான டைம் தான் கன்னிராசி, அதில் எந்த மாற்றம் இல்லை. அதே சமயத்தில் சில விஷயங்கள் வந்து பாசிட்டிவாகவும் இருக்குது, சில விரயங்களும் இருக்குது, சில சுப விரயங்களாகவும் நம்ம பண்ண வேண்டியதாக இருக்குது. அதே சமயத்தில் இப்போ ராசியாதிபதி நல்லா இருக்கிறதுனால நம்ம சிலதெல்லாம் திட்டங்கள் தீட்டி நம்ம சிலதெல்லாம் செயல்பட முடியும், பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. பட் இதில் என்ன பாருங்க, கடைசி 2 வாரம் புதனும் சூரியனும் சனி பார்வை பெறுகிறார். அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைச்ச அளவுக்கு ஸ்பீடாக ஏதாவது நடக்காது. ஸோ கொஞ்சம் பிளான் பண்ணலாம், ஆனால் அந்த பிளான் வந்து உடனே நடந்துடும், நினைச்ச மாதிரியே நடக்குங்கிறதுல கொஞ்சம் மாறுபட்டு கொஞ்சம் டிலே ஆகக்கூடிய அமைப்புகள் இருக்குங்கிறது தெரிஞ்சு அதை மென்டலாக ப்ரிப்பேர்டாக நீங்கள் வந்து செயல்படுவது நல்லது. பிளான் பண்ணுவதில் வந்து கெட்டிக்காரத்தனமான ஒரு ராசி வந்து கண்டிப்பாக கன்னிராசி ஒரு ராசி. அதில் சுக்கிரன் வந்து 11ஆம் இடத்துலேருந்து 12ஆம் இடம் வரும் பொழுது சில சுப செலவுகள், சில இன்வெஸ்ட்மெண்ட், சில இதெல்லாம் பிளான் பண்ணி பயங்கரமாக பண்ணுவோம், குறிப்பாக செப்டம்பர் மாதம். ஆனால் அதில் வந்து அந்த ராசி அதிபதியும் சூரியனும் கடைசி 3வது 4வது வாரத்தில் சனியின் பார்வை பெறும் பொழுது நம்ம நினச்சது வந்து ராங்காக போயிடுமோன்னு ஒரு பயமும் கொடுக்கும். ஆனால் இதில் என்னென்னா டிலே தான் கொடுக்குமே ஒழிய பிரச்சனை இல்லை. இப்போ செப்டம்பரில் நடக்க வேண்டியது அடுத்த 2 மாதங்களில் 3 மாதங்களில் நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. உங்களுக்கு உங்களுடைய வேகத்துக்கும் உங்களுடைய டைம் லைனுக்கும் உங்களுடைய ஸ்கெடியூலுக்கும் நடக்காமல் போகிறதுக்கு வாய்ப்புகள். குறிப்பாக பிஸ்னஸ்மேன், என்டர்பிரினர்ஸ், வேலையில் இருக்கிறவங்க, ஒரு வேலையை விட்டு ஒரு வேலை மாறணும், சில விஷயங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க, கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள், பார்ட்னர்ஷிப் விஷயங்கள், ஒரு இடத்த கொடுத்து இன்னொரு இடம் வாங்குறது, பிஸ்னஸ் விஷயங்கள், சில டீலிங் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக இருந்து நம்ம வந்து சாதிக்கக்கூடிய அமைப்புகளாக தான் நிற்க ஒழிய எடுத்தமா கமுத்தனமானு போகக்கூடிய அமைப்புகள் வந்து இப்போ கிரக அமைப்புகள் இல்லை. பட் என்னதான் சொன்னாலும் 2024-25 மே மாதம் இருந்த அந்த அமைப்போட இப்போ ஃபார் பெட்டரான அமைப்பில் தான் நம்ம கன்னிராசிக்காரர்கள் இருக்காங்க. பட் இருந்தாலும் அதில் பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய அமைப்பில் கொஞ்சம் நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா டைம் லைன்ஸ் வச்சு கொஞ்சம் ஒர்ஸ்ட் கேஸ் சினாரியோக்கும் நம்ம மென்டலாக ப்ரிப்பேர்டாக இருந்து தான் நம்ம பண்ணக்கூடிய அமைப்புகள் இருக்குது. மாணவர்கள் பார்த்திங்கன்னா படிக்கக்கூடிய விஷயத்தில் ஒரு நேர்த்தியான அமைப்புகள் இருக்குது. அதுவும் மாதத்தின் இறுதியில் வந்து கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன், ஃபோக்கஸ் தேவைப்படக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அதே சமயத்தில் சீனியர் சிட்டிசன்ஸும் பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் பண்ணக்கூடிய அமைப்புகளில் கொஞ்சம் தோய்வுகள் இருக்குது, உடல் உபாதைகள் வரக்கூடிய அமைப்புகளில் கொஞ்சம் இருக்குது. கரெக்டான ட்ரீட்மெண்ட் கண்டுபிடிச்சி அதை நம்ம பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதே சமயத்தில் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இம்போர்ட் எக்ஸ்போர்ட், அது மாதிரி துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு, திடீர் பயணங்கள், அதெல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பு. குறிப்பாக ராகு திசை, கேது திசை போகிறவங்களுக்கு, சூரிய திசை போகிறவங்களுக்குலாம் கண்டிப்பாக உண்டு.
ஸோ இதுதான் ஒரு ஜென்ரலான ஒரு ப்ரிடிக்ஷனே ஒழிய, பட் என்னதான் கூட்டி கழிச்சு பார்த்தாலும் கடந்த 16-18 மாதங்களுக்கு கம்பேர் பண்ணுறப்போ நல்லாவே ஒரு கிளாரிட்டி நோக்கி போய் கொண்டு இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் சில விஷயங்கள் பாசிட்டிவாக நம்ம பிளான் பண்ணி பண்ணாலும் அதில் சில விஷயங்கள் லேட் ஆகக்கூடிய அமைப்பும் கைமீறி போகக்கூடிய அமைப்புகளும் இருக்குங்கிறத நம்ம உணர்ந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்மங்கள் வந்து பிளான் பி பிளான் சி வச்சு நம்ம செயல்படும் பொழுது வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய முடிவுகள் ஒன்றுமே துல்லியமாக எடுத்து வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்பதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். என்னதான் இருந்தாலும் ராசி அதிபதி வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறார். ஸோ நம்ம எண்ணத்தில் தீர்க்கம் இருக்கும், நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த குறிக்கோளில் ஒரு வலு இருக்கும். அதே சமயத்தில் சூரியனும் லக்னத்தில் வரும் பொழுது தவறு இல்லை. அதே சமயத்தில் சுக்கிரனுங்கிற ராஜயோகாதிபதி 12ஆம் இடத்துக்கு வரும் பொழுது நல்ல ஒரு செலவு செய்யக்கூடிய அமைப்புகள், பண காலத்துக்கு வந்து பிரச்சனை இல்லை. நான் சொன்ன மாதிரி சில சுப விஷயங்கள் வந்து நடக்கக்கூடிய அமைப்புகள்லாம் கண்டிப்பாக உண்டு. செவ்வாய் ராசிக்குள்ளேருந்து இவ்வளவு நாளாக பிரச்சனை பண்ணிட்டு இருந்த கடந்த 2 வாரமாக செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக் செகண்ட் வீக் பண்ணிட்டு இருந்த அந்த செவ்வாய் மாறி 2ஆம் இடத்துக்கு வந்து குரு பார்வை பெறுவது மென்டலாக நம்ம ஜூன் ஜூலை மாதத்தில் வந்து பெரிய பிரச்சனையாக இருந்த சில விஷயங்கள்லாம் நீங்கி கொஞ்சம் நல்ல பாசிட்டிவான சில விஷயங்களுக்கு போகக்கூடிய அமைப்புகள் கொஞ்சம் பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய அமைப்புக்கு போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா செவ்வாய் ராசிக்குள்ளேருந்து சனி பார்வை பெற்று நம்ம பிரச்சனைகள், வீட்டில் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், ஃபேமிலியில் ஒரு அன்னோனியம் இல்லை, பங்குதாரர்களிடையே ஒரு கருத்து வேறுபாடு, அது மாதிரி சில விஷயங்கள்லாம் கொடுத்துட்டு இருந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இப்போ 3rd and 4th வீக் ஆஃப் செப்டம்பர் பார்த்தீங்கன்னா சில பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. பட் ஒரே விஷயம் வந்து கொஞ்சம் லேட்டாகி முடியக்கூடிய அமைப்புகள் இருக்குங்கிறத நம்ம முதலே சொன்ன மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்க. பட் ஓவராலாக பார்க்கும் பொழுது செவ்வாய் வந்து ராசி விட்டு நீங்குவது ஒரு அருமையான ஒரு மாற்றமாக கன்னி ராசிக்காரர்களுக்கு எடுத்து, அதே 2ஆம் இடத்துக்கு வந்து குரு பார்வை பெறும் பொழுது ரியல் எஸ்டேட், இது மாதிரி மெடிக்கல் துறையில், கேட்டரிங் துறையில், ஸ்போர்ட்ஸ் லைனில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயங்கள் உண்டு. அதே குறிப்பாக செவ்வாய் தசை நடக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பாசிட்டிவாக வரக்கூடிய அமைப்புகள்லாம் கண்டிப்பாக உண்டு. ஸோ கூட்டி கழிச்சு பார்க்கும் பொழுது ஓரளவுக்கு மிகவும் பாசிட்டிவான சில விஷயங்கள் குறிப்பாக செகண்ட் ஹாஃப் ஆஃப் செப்டம்பர் வந்து ஜாதகர் கன்னிராசிக்காரர்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. தொழில் மேன்மை, காசில் பணப்புழக்காட்டங்கள் அதிகமாகுது, வெளிநாடு தொடர்புகள் மூலமாக ஜெயிப்பது, அதே சமயத்தில் இதுவரை இருந்த ஒரு சுணக்கங்கள், கருத்து வேறுபாடுகள், கிளைண்ட்ஸ் ஏதோ ஒரு விஷயங்கள் நமக்கு ஸ்டாப் பண்ணி ஒரு விஷயத்தை பெறுவதற்கு, ஒரு கான்ட்ராக்ட் பெறுவதற்கோ, ஒரு அமைப்பு நம்ம ஒரு டீல் நம்ம முடிக்கிறக்கோ பிரச்சனையாக இருந்ததெல்லாம் கொஞ்சம் தடைகள் நீங்கி வரக்கூடிய அமைப்பு. அதே மாதிரி வேலை மாற்றம் நோக்கி கொண்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு பாசிட்டிவான சேஞ்சு, அது மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக அந்த ராகு கேதுகள் விலகி கன்னிராசிக்காரர்கள் அடுத்த கட்ட வாழ்க்கையில் அடுத்த படிநிலைக்கு போயிட்டு கொண்டு இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு மாதமாக கட்டாயம் இது இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராசி அதிபதியும் நன்றாக இருக்கிறார், ராஜோகாதிபதியும் நன்றாக இருக்கிறார், சூரியனும் நன்றாக இருக்கிறார், செவ்வாயும் நன்றாக இருக்கிறார். இதில் மற்ற மாத கிரகங்களும் ஓரளவுக்கு நல்ல அமைப்புகள் தான் இருக்குது. இதில் என்னென்னா சனி ராசியை பார்க்கக்கூடிய அந்த கண்டக சனி என்று சொல்லப்படுகிற அந்த இது மட்டும் பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் வந்து இப்போ ஒரு ப்ரெஷரும் ஒரு ஸ்ட்ரெஸ் கொடுத்துட்டே இருக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணுங்கிற ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவே நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய அமைப்புகள் இருக்குமே ஒழிய அதுதான் ஆரோக்கியமான ஒரு டெவலப்மெண்ட்டாகவும் இருந்து அடுத்தடுத்து நீங்கள் மீட் பண்ணக்கூடிய அமைப்பு, அடுத்தடுத்து நீங்கள் செய்யக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து உத்வேகத்தோடு செயல்படக்கூடிய அமைப்பாகவும் இருப்பது தான் வெற்றிக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பாகவும் இருக்கிறதுனால பொறுமையாக இருந்து இந்த மாதத்தை நல்லா உங்களோட விஷயத்துக்கு நல்லா யூஸ் பண்ணி நல்ல அமைப்பை கொடுக்கக்கூடிய நல்ல தெளிவும் நல்ல உறவுகளில் மேன்மையும் நல்ல பெனிஃபிட்ஸும் கான்டாக்ட் மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இருக்கிறதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். செப்டம்பர் 2025 கன்னிராசிக்காரர்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இதுவரை பார்த்தது வந்து ஒரு பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் எந்த தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறது, எந்த லக்னத்தில் பிறந்தீங்க, அந்த லக்னாதிபதி எப்படி இருக்குது, திக்பலம் எப்படி இருக்குது, ஸ்தானபலம் எப்படி இருக்குது, திக்பலம் எப்படி இருக்குது, அந்த லக்னத்துக்கு ஏற்றவாறு ஒரு சாதகமான தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறதா அல்லது வரக்கூடாத தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறதா, புக்திநாதன் எப்படி இருக்கிறார், புக்திநாதனுக்கும் தசநாதனுக்கும் உள்ள தொடர்பு என்ன, 6-8 காம்பினேஷன் இருக்கா அல்லது கேந்திரத்தில் இருக்கா, தசநாதனும் புக்திநாதனும் கேந்திரத்தில் இருக்கா, அது தசநாதனுக்கு 12ஆம் இடத்துல புக்திநாதன் இருக்காரா, இதெல்லாம் வைத்துதான் துல்லியமான பலன்கள் வந்து நாம் இப்போ பேசின அந்த கோச்சார் அமைப்பு, குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு பயிற்சி, அப்புறம் மாத கிரகத்தின் பயிற்சி, செப்டம்பர் மாத பலன் பார்த்தோம் இல்லைங்களா, அந்த பயிற்சி பலனையும் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய அந்த துல்லியமான தசாபுக்திகளும் உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை
வைத்து நம்ம சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது இன்னுமே நெக்ஸ்ட் வரக்கூடிய காலகட்டம், அடுத்து வரக்கூடிய ஷார்ட் டேர்ம் 3 மாதம் 6 மாதம் எப்படி இருக்க போகிறது, அடுத்து வரக்கூடிய 2 வருடம் 4 வருடம் 6 வருடம் எப்படி இருக்க போகிறது, அடுத்து வரக்கூடிய தசாபுக்திகள் எப்படி இருக்கு, இப்போ கேட்கக்கூடிய கேள்விக்கு என்ன பதில் கொடுக்குது, சாதகமான ரிசல்ட்ஸ் எதிர்பார்க்கலாமா அல்லது கொஞ்சம் டிலே இன் அவுட்கம் எதிர்பார்க்கலாமா அல்லது உடனே நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடியதாக இருக்குதுங்கிறது எதிர்பார்க்கலாமாங்கிறது உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தை துல்லியமாக ஆராய்ந்து இப்போ நம்ம பேசின அந்த பெயர்ச்சி பலனையும் கோச்சார பலனையும் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது துல்லியமான பலன்களை எடுத்து அது மூலமாக நீங்கள் வாழ்க்கை முடிவுகளை எடுத்து இந்த சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறை மூலமாக நல்ல ஒரு பலனை நீங்கள் அனுபவித்து வெற்றி பெற முடியும் என்று இந்த வீடியோவில் கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 2025 எத்தகைய ஒரு மாதமாக ரிஷபராசிக்காரர்கள் இருக்குன்னு பார்க்க பொழுது, இப்போது ரிஷபராசியோட அதிபதியாகிய சுக்கிரனே பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்துக்கு செப்டம்பர் 15ஆம் தேதிக்கு மேலே மாறுகிறது. புதனும் சூரியனும் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 15க்கு அப்புறம் செகண்ட் ஹாஃபில் 4ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்துக்கு மாறுறார். ஸோ இதெல்லாமே நல்ல ஒரு மாற்றமான ஒரு அமைப்பு கண்டிப்பாக ரிஷபராசிக்காரர்களுக்கு கொடுக்குதுங்க. 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராசி அதிபதி 4க்கும் 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியனும் புதனும் 5க்கு வருவது அருமை. அதே சமயத்தில் செவ்வாய் சனியின் பார்வை பெற்று இருக்கும் பொழுது அது இப்போ குருவின் பார்வை பெற்று 6ஆம் இடத்துக்கு வருகிறார். இதுவும் பரவாயில்லை. ஸோ செப்டம்பர் மாதம் ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது நல்லா அந்த வீடு, இடம், தொழில், வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நிறைய மாற்றங்கள், பாசிட்டிவான மாற்றங்கள்லாம் 4ஆம் இடத்துல சூரியன் புதன் இருப்பதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மாற்றத்தை, நல்ல ஒரு உயர்வை, கொஞ்சம் அதிலெல்லாம் ஒரு பாசிட்டிவான சில விஷயங்கள் வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. அதே சமயத்தில் ராசி அதிபதி செகண்ட் ஹாஃப் பார்த்திங்கன்னா 4ஆம் இடத்துக்கு போய் திக்பலம், அதாவது நல்ல ஒரு இடத்துக்கு போய் 10ஆம் இடத்துக்கே பார்க்கும் பொழுது ஒரு நல்ல அமைப்பு. ஸோ ஜெனரலி ஸ்பீக்கிங் செப்டம்பர் மாதம் ஓரளவுக்கு நல்ல டிரான்சிஷனரியாக மாத கிரகங்களாகிய சூரிய, புதன், செவ்வாய், சுக்கிரன் எல்லாமே ஓரளவுக்கு நல்ல பொசிஷனில் இருக்கிறதுனால ஒரு ஸ்மூதான ஒரு திங் ரிஷபராசிக்கு கொடுக்கும். அது பார்த்திங்கன்னா குறிப்பாக செகண்ட் ஹாஃபில் குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் அக்கறை தேவைப்படும். ஏன்னா சனியின் பார்வை பெறுகிறார் புதனும் சூரியனும். ஸோ குழந்தைகள் விஷயங்கள், பூர்வீக விஷயங்கள், பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சில பிரச்சனைகள் வருவதனால நம்ம அதில் கொஞ்சம் அக்கறை கொள்ளணும். உங்களுக்கு தசாபுக்திகளும் கொஞ்சம் 5ஆம் வீட்டு தசாபுக்திகள் போகும்பொழுது ஒன்றுமே நம்ம சொல்கிறது கரெக்டாக வரும். ஸோ 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த அமைப்பு சனி சூரியன் பார்க்கும் பொழுது கொஞ்சம் செகண்ட் ஹாஃபில் குழந்தைகளுக்காக கொஞ்சம் மெனக்கெடுவது அது மாதிரி விஷயங்கள் வருமே ஒழிய, பட் செவ்வாய் மாறி 6ஆம் இடத்துக்கு குரு பார்வை பெறுவது அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தில் இதுவரை கொஞ்சம் பிரச்சனையாக, கருத்து வேறுபாடாக இருந்தது கொஞ்சம் பரவாயில்லையாமல் இருக்கும். ஏன்னா குருவின் பார்வையில் செவ்வாய் வரும்பொழுது கொஞ்சம் பேட்சப் பண்ணக்கூடிய அமைப்புகள், கருத்து வேறுபாடுகள் குறைந்து கொஞ்சம் இணக்கமாகக்கூடிய அமைப்புகள்லாம் குடும்பத்தில் மனைவியாக இருந்தால் கணவனாக இருந்தால் மனைவி, அது மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் எதிர்பார்க்கலாம். பட் தசாபுக்திகள் உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத வச்சு தான் ஒன்றுமே துல்லியமாக சொல்ல முடியும். பட் பொதுவாக சொல்லும் பொழுது அந்த செவ்வாய் கிரகத்துக்கு குரு பார்வை பெறுவது நல்லது. இதுவரை சனியால் பாதிக்கப்பட்டிருந்தார் கண்ணியில், அதுக்கு பிடிக்காத கண்ணி வீட்டில். ஸோ குழந்தைகள் விஷயத்தில் அக்கறை வேணும். அவங்களுக்காக ஹையர் ஸ்டடீஸ்க்கு சேர்த்துருக்காக பணம் லோன் வாங்கி அவங்கள ஏதோ வெளிநாடு அது மாதிரி அனுப்புறது, அது மாதிரி விஷயங்கள், அவங்களுக்கு ஏதோ ஒன்று அமைச்சு கொடுக்குறது பிஸ்னஸ், அது மாதிரி அதிலெல்லாம் கொஞ்சம் மெனக்கட வேண்டியதாக இருக்கும். உடம்பு உபாதைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்துலையும் நம்ம கொஞ்சம் சப்போர்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அப்படி தான் இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துலேயே சனி இருக்கிறது ரிஷபராசிக்காரர்களுக்கு அருமையான ஒரு அமைப்பு. கடந்த 5 மாதமாகவே கொஞ்சம் சனியின் சப்போர்ட் ரொம்ப நல்லா இருக்குது ரிஷபராசிக்கு. குரு 2ஆம் இடத்துல இருந்து தனலாபங்கள், பணப்புழக்கத்தை அதிகப்படுத்தி நல்லாவே ஓரளவுக்கு பண்ணிகிட்டு இருக்கார். 8ஆம் வீட்டை குரு பார்க்குறதுனால கொஞ்சம் வெளி மாநிலம், வெளிநாடு அது மாதிரி போகக்கூடிய அமைப்பு சட்டுன்னு நமக்கு சம்டைம்ஸ் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஸோ நல்லாவே இருக்கக்கூடிய அமைப்புகள். அதாவது ஒரு பக்கம் ஃபினான்ஷியல் விஷயங்கள், தொழில், வேலை கொஞ்சம் டெவலப்மெண்ட் இருக்கும். அதே சமயத்தில் உறவுகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அது கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன், கூட பிறந்தவங்க, அதே சமயத்தில் குழந்தைகள், பெற்றோர்கள், அது மாதிரி விஷயத்துக்காக கொஞ்சம் மெனக்கெடுதல், அவங்களுக்கு கொஞ்சம் பார்த்துக்கிறது,
அவங்களுக்காக வந்து நம்ம செலவு பண்ணுறது, ஹாஸ்பிட்டல் செலவு, மற்ற சப்போர்ட்லாம் பண்ணக்கூடிய அமைப்புகள் வந்து ரிஷபராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக ஒரு மாதிரியாக காட்டக்கூடிய அமைப்புகள் உண்டு. இது பார்த்திங்கன்னா சீனியர் சிட்டிசனாக இருக்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் குழந்தைங்களுக்கு வந்து அவங்களுக்கு வேணுங்கிற சொத்து பண்ணி கொடுக்குறது, அதுலெல்லாம் கொஞ்சம் சிரத்தையாக கொஞ்சம் மெனக்கெடுதலாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா படிக்கிற அமைப்பு வந்தாலும் அப்பப்போ டிஸ்ட்ராக்ஷன், சனியின் பார்வை சூரியனோட சேர்ந்து பாவத்துவமாக வரும்பொழுது கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன், வயசுக்கேற்ற அந்த டிஸ்ட்ராக்ஷன்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அதனால் செப்டம்பர் மாதம் கொஞ்சம் குறிப்பாக செகண்ட் ஹாஃபில் பார்த்திங்கன்னா ரிஷபராசிக்காரர்களோட இருக்கக்கூடிய மாணவர்கள் கொஞ்சம் நேர்த்தியாக இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி நீங்கள் படித்தாதான் கொஞ்சம் நல்லாவே வந்து படிக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஸோ மற்றபடி ரிஷபராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா இல்லத்தரசிகளுக்கு வந்துங்கன்னா ஓரளவுக்கு இதுவரை இருந்த சுணக்கங்கள் போய் ஓரளவுக்கு வசதி வாய்ப்புகள் பெருகி குடும்பத்தில் கொஞ்சம் சுமூகமான ஒரு சூழ்நிலை வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக அந்த செவ்வாயின் மாற்றம் இருக்குது. அதே சமயத்தில் குழுக்கள் வாங்கல் வர வேண்டிய பணம் வந்து டக்குன்னு ஒரு வர மாதிரியும், போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து காசாக்கக்கூடிய அமைப்பு, லிக்விடேட் பண்ணக்கூடிய அமைப்பு, பெருத்த லாபம் பெறக்கூடிய அமைப்பு, அதெல்லாம் வந்து நன்றாக இருக்கக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் உண்டு. ஸோ பொதுவாக சொல்லும் பொழுது இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு குருவின் சஞ்சாரம், சனியின் சஞ்சாரம், ராகு கேதுக்கள் பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல ராகுவும் 4ஆம் இடத்துல கேதுவும் இருக்கும் பொழுது தொழில் வேலையில் அதிகமான சேஞ்சஸ், ஒரு நாளும் ஒரு ஆக்டிவிட்டி நடக்கக்கூடிய அமைப்புகளும் போயிட்டே தான் இருக்கும். அது குறிப்பாக ராகு திசை கேது திசை நடக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸ் கரியரில் ப்ரொஃபைல் மாறுறது, அது மாதிரி அமைப்புகள்லாம் கட்டாயம் போகும். ஸோ இது மாதிரி ரிஷபராசிக்காரர்களுக்கு ஆண்டு கிரகத்தின் சஞ்சாரமும் மாத கிரகத்தின் சஞ்சாரமும் இருக்கும் பொழுது குரு பாருங்க 8ஆம் இடத்தை பார்க்குறார், 6ஆம் இடத்தை பார்க்குறார், அப்புறம் 10ஆம் இடத்தை பார்க்குறார். ஸோ வேலை நிமித்தமாக நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸு, ட்ராவலிங்கு, அதனால் கடன் படுதல், கடன் மூலமாக சில விஷயங்கள் செய்தல், குடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் ஒரு மாற்றி அமைத்தல், அது மாதிரி மூலமாக தான் பிஸ்னஸில் பார்த்திங்கன்னா அடுத்தவங்க பணம், பேங்க் லோன், அது மாதிரி வச்சு நம்ம டெவலப் ஆகுறது, அது மாதிரி சில விஷயங்கள்லாம் நல்லா ஈஸியாக நடக்கக்கூடிய ஒரு தருணமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்குது. ஸோ எல்லா வயதினர்களுக்கும் இந்த இந்த செப்டம்பர் மாதம் வந்து குறிப்பாக அந்த செகண்ட் ஹாஃப் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்ல ஒரு காங்கிரீட்டாக சில விஷயங்கள் சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு, கொஞ்சம் மெனக்கெடுதல், நம்மளோட உறவுகளுக்காக சில அக்கறையாக சில செயல்பாடுகள் செய்து அவங்களுக்கு சில நல்லது செய்யக்கூடிய அமைப்புகளும் உண்டு. அதே சமயத்தில் உங்கள் வேலை தொழிலையும் ஓரளவுக்கு நல்ல குரோத் ஆகக்கூடிய அமைப்புகளும் இந்த மாற்றங்கள், சூரிய புதன் மாற்றங்களும் இந்த சுக்கிரனோட பயிற்சியும் வந்து கண்டிப்பாக உறுதி செய்யுது. ரியல் எஸ்டேட் அது மாதிரி துறையில் இருக்கிறவங்க, மெடிக்கல் துறையில் இருக்கிறவங்க, அதே சமயத்தில் கேட்ரிங் துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றம் வரக்கூடிய அமைப்புகள் வந்து இந்த குருவின் பார்வை வந்து செவ்வாய் மேலே விடுவது வந்து கண்டிப்பாக உண்டு. யார் வெளிநாடு எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க, விசா வாங்கா எதிர்பார்க்குறாங்க, ஒரு பெர்மனன்ட் ரெசிடென்ட் ஆகணும், ஒரு வெளிநாட்டில் இருக்கிறாங்க பெர்மனண்ட்டாக ஆகணும், ஒரு சிட்டிசன்ஷிப் ஆகணும், அது மாதிரிலாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு கட்டாயம் உண்டு. ஏன்னா குருவே 8ஆம் இடத்தை பார்த்து அவரோட வீட்டையே அவர் பார்ப்பது மிகப்பெரிய ஒரு தன்மையாக இருப்பதனால அது கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ ஓவராலாக பல விஷயங்கள் சாதகமாகவும் சில விஷயங்களில் வந்து நீங்கள் அக்கறையுடனும் கவனத்துடனும் இருக்க வேண்டிய ஒரு மாதமாக செப்டம்பர் 2025 ரிஷபராசிக்காரர்களுக்கு வருகிறது. இப்போ பார்த்தீங்கன்னா இதுவரை பார்த்தது வந்து ஒரு பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் எந்த தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறது, எந்த லக்னத்தில் பிறந்தீங்க, அந்த லக்னாதிபதி எப்படி இருக்குது, திக்பலம் எப்படி இருக்குது, ஸ்தானபலம் எப்படி இருக்குது, திருக்பலம் எப்படி இருக்குது, அந்த லக்னத்துக்கு ஏற்றவாறு ஒரு சாதகமான தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறதா அல்லது வரக்கூடாத தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறதா, புக்திநாதன் எப்படி இருக்கிறார், புக்திநாதனுக்கும் தசநாதனுக்கும் உள்ள தொடர்பு என்ன, 6-8 காம்பினேஷன் இருக்கா அல்லது கேந்திரத்தில் இருக்கா, தசநாதனும் புக்திநாதனும் கேந்திரத்தில் இருக்கா, அது தசநாதனுக்கு 12ஆம் இடத்துல புக்திநாதன் இருக்காரா, இதெல்லாம் வைத்துதான் துல்லியமான பலன்கள் வந்து நம்ம இப்போ பேசின அந்த கோச்சார் அமைப்பு, குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு பயிற்சி, அப்புறம் மாத கிரகத்தின் பயிற்சி, செப்டம்பர் மாத பலன் பார்த்தோம் இல்லைங்களா, அந்த பயிற்சி பலனையும் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய அந்த துல்லியமான தசாபுக்திகளும் உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை வைத்து நம்ம சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது இன்னுமே நெக்ஸ்ட் வரக்கூடிய காலகட்டம், அடுத்து வரக்கூடிய ஷார்ட் டேர்ம்
3 மாதம் 6 மாதம் எப்படி இருக்க போகிறது, அடுத்து வரக்கூடிய 2 வருடம் 4 வருடம் 6 வருடம் எப்படி இருக்க போகிறது, அடுத்து வரக்கூடிய தசாபுக்திகள் எப்படி இருக்கு, இப்போ கேட்கக்கூடிய கேள்விக்கு என்ன பதில் கொடுக்குது, சாதகமான ரிசல்ட்ஸ் எதிர்பார்க்கலாமா அல்லது கொஞ்சம் டிலே இன் அவுட்கம் எதிர்பார்க்கலாமா அல்லது உடனே நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடியதாக இருக்குதுங்கிறது எதிர்பார்க்கலாமாங்கிறது உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தை துல்லியமாக ஆராய்ந்து இப்போ நம்ம பேசின அந்த பெயர்ச்சி பலனையும் கோச்சார பலனையும் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது துல்லியமான பலன்களை எடுத்து அது மூலமாக நீங்கள் வாழ்க்கை முடிவுகளை எடுத்து இந்த சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறை மூலமாக நல்ல ஒரு பலனை நீங்கள் அனுபவித்து வெற்றி பெற முடியும் என்று இந்த வீடியோவில் கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்கு செப்டம்பர் 2025 எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு துலாம் ராசிக்கு 9ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்க்கிறார். ஸோ கடந்த ஒரு வருடமாக ராசியிலிருந்து விலகி அஷ்டமத்தில் இருந்த குரு இப்போ கடந்த 3 மாதமாக மே மாதம், ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் மாதத்திலிருந்தே குரு வந்து ராசியை பார்ப்பது ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு. அப்புறம் சனி 6ல் இருக்கிறதும் அருமையான ஒரு அமைப்பு. ராகு 5லும் கேது 11லையும் ஆண்டு கிரகமாக துலாம் ராசிக்கு இருக்கு. இதே மாதிரி மாத கிரகத்தின் பெயர்ச்சி பார்த்தீங்கன்னா ராசி அதிபதியாகிய சுக்கிரனே 10ஆம் இடத்துல முதல் 2 வாரம் இருந்து கடைசி 3வது 4வது வாரம் பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துக்கு வரார். சூரியன் 11லிருந்து 12க்கு வரார். புதன் பார்த்தீங்கன்னா 11லிருந்து 12க்கு வரார். எப்போ 3வது 4வது வாரத்தில். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப்னு பிரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. செவ்வாய் 12ல் இருக்கக்கூடிய செவ்வாய் லக்னத்துக்கு வராங்க. இதெல்லாம் இந்த பயிற்சிகள்லாம் எப்படி ஒரு மாற்றத்தை கொடுக்குதுன்னா, முதல் 2 வாரங்கள் பார்த்தீங்கன்னா வேலை நிமித்தமாக தொழில் நிமித்தமாக கொஞ்சம் அதிகமான அலைச்சல்களும் ஃபோக்கஸ் உழைப்புகளும் போய் பங்குதாரர்கள் நண்பர்கள் குடும்பத்தில் அவ்வளோ ஒரு சுபிக்ஷமான ஒரு அமைப்பு இல்லாமல் கொஞ்சம் கருத்து வேறுபாடாக இருந்துட்டு இருந்தவங்களுக்குலாம் இப்போ படிப்படியாக கொஞ்சம் பெட்டரான விஷயங்கள் வருது. ஏன்னா சனியின் பார்வை செவ்வாய் இருந்து சில உறவுகளில் மேன்மை இல்லாமல் இருந்தோம். படிக்கிற பசங்க பார்த்தீங்கன்னா அவ்வளோ கொஞ்சம் சிறப்பாக படிக்காமல் இருந்தாங்க. நடுத்தர வயதினர்களுக்கு பார்த்தீங்கன்னா சில கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்கு பிரச்சனைகள், உறவுகளில் அவ்வளோ சரியா இல்லை, நண்பர்களிடையே ஒரு சுமூகமான ஒரு சூழ்நிலை இல்லை, அது மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் இருக்கும் பொழுது இப்போ கரெக்டாக செப்டம்பர் செகண்ட் ஹாஃப்லேருந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் மாறுதல், சூரியன் புதன் மாறுதல் எல்லாமே ஓரளவுக்கு நல்ல அமைப்புகளாக குடிக்கிறது. ஸோ ஓரளவுக்கு மேலோட்டமாக பார்க்கும் பொழுது குரு பார்வை சனி இருக்கக்கூடிய சஞ்சாரம் எல்லாமே கொஞ்சம் நல்லா இருக்கிறதுனால இந்த செவ்வாய் விலகுவது பார்த்தீங்கன்னா ஒரு விதமான சில வம்பு வழக்குகள், உடல் உபாதைகள், அது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் சரியாகும். இப்போ சீனியர் சிட்டிசன்ஸ் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 3 மாதமாக 6 மாதமாக உடம்பு உபாதைகள்னால அஃபெக்ட் ஆகிட்டு கொஞ்சம் ஜீரண கோளாறு, திடீர்னு வந்து விழுந்துடுறது, கொஞ்சம் அடிபடுதல், அது மாதிரி சில பிரச்சனைகள், உடல் சம்மந்தப்பட்ட சில பிணக்குகளோட இருந்த சீனியர் சிட்டிசன்ஸ்க்குலாம் கொஞ்சம் படிப்படியாக ரெக்கவர் ஆகி ஒரு கரெக்டான ட்ரீட்மெண்ட்டில் போய் கொஞ்சம் ஜெயிக்கக்கூடிய, கொஞ்சம் அடுத்த லெவல் ஒரு நிம்மதியை பெருமூச்சு பெறக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் 2025 அது கொஞ்சம் வயது முதியோர்களுக்கு இருக்கு. அதே நடுத்தர வயதினர்களுக்கு பார்த்தீங்கன்னா பங்குதாரர்களிடையே, பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கு, வேலையில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொலீக்ஸ், அவங்களுடைய சக ஊழியர்களோட இருக்கக்கூடிய உறவுகள் எல்லாம் கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்தது. கொஞ்சம் பொலிட்டிக்கல் கேம்ஸு, ஹாஸ்டிலிட்டி, கொஞ்சம் ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துல, வியாபாரம் செய்யக்கூடிய இடத்துல, வேலை செய்யக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு நல்ல ஒரு தன்மை இல்லாமல் கொஞ்சம் பிரச்சனைகளும் வம்பு வழக்குகளும் கொஞ்சம் பொறாமை தன்மைகளும் கொஞ்சம் போய்கொண்டு இருந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் பரவாயில்ல, அந்த ஃபோக்கஸ் கொஞ்சம் அங்கிருந்து இப்போ வேலை முன்னேற்றம்னு ஃபோக்கஸ் மாறுது அப்படிங்கிற மாதிரி அமைப்புகள்லாம் கொஞ்சம் கொடுக்குறார். 3rd and 4th வீக்கில், அதாவது மாதத்தின் செகண்ட் ஹாஃபில் வந்து கொஞ்சம் பெட்டரான சில விஷயங்கள்லாம் இருக்கத்தான் செய்கிறது. அதனால் ஈவன் மாணவர்கள், இளம் வயதினர்கள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனைகள், சில படிப்பில் கொஞ்சம் அவ்வளோ சிரத்தையாக இல்லாதவங்க, இப்போ தான் வேலைக்கு போகிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டான வேலை அமையாதது, வெளிநாட்டில் போய் இருக்கிறவங்க கொஞ்சம் பிரச்சனைகள், கொஞ்சம் நல்லா செட்டில் ஆகலை, நமக்கேற்ற ஒரு வேலை கிடைக்கல, அது மாதிரி சில உடல் உபாதைகளாக இருக்கட்டும், ஃபினான்ஷியல் இஷ்யூஸாக இருக்கட்டும், உறவுகள் விஷயத்தில் சில பிரச்சனைகள் போய் கொண்டிருந்தவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் 3rd and 4th வீக் கொஞ்சம் பெட்டரான அமைப்புகள் வரக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் 2025 பார்த்தீங்கன்னா
இந்த ஆண்டு கிரகம் குரு, சனி, ராகு, கேது போன்ற கிரகத்தினாலையும் ராசி அதிபதி பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 10ஆம் இடத்துல இருந்தவர் 11ஆம் இடத்துக்கு வருகிறார். ஸோ இது எல்லாமே ஓரளவுக்கு நல்ல ஒரு அமைப்பு. அரசு சார்ந்த விஷயத்தில் ஒரு நல்ல பெனிஃபிட்ஸு, கொஞ்சம் அரசு உத்தியோகத்தில் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பு கொடுக்கறது, அரசியல்வாதிகள், லீகல் கான்ட்ராக்ட்ஸ், கொஞ்சம் கவர்மெண்ட் ரிலேட்டடான கான்ட்ராக்ட்ஸ் எடுக்கிறேன்னு நினைக்கிறவங்க, டெண்டர் எதிர்பார்க்குறவங்க, அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பெட்டரான ஒரு அமைப்புகள். அதே சமயத்தில் ஃபாதர் வழியில், தகப்பனார் தாத்தா வழியில் வரக்கூடிய சில சொத்துக்கள் பல வருடமாக கொஞ்சம் கைக்கு வந்தது வாய்க்கு வரவில்லைங்கிற மாதிரி சில பங்காளிகள் சண்டைகள் போயிட்டு இருந்ததெல்லாம் கொஞ்சம் படிப்படியாக நீங்கி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கைக்கு உங்களுக்கு பெறக்கூடிய ஒரு அமைப்பு. இது எல்லாமே ஓரளவுக்கு செப்டம்பர் 2nd ஹாஃப்லேருந்து கொஞ்சம் நல்லா வரக்கூடிய அமைப்புகள் வந்து துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த சூரியனின் சஞ்சாரம், சுக்கிரனின் சஞ்சாரம், புதனின் சஞ்சாரம் இருக்கு. அதே சமயத்தில் செவ்வாய் 12ஆம் இடத்துல சனிப்பார்வை பெற்று இந்த கணவனா இருந்தா மனைவி, மனைவியா இருந்தா கணவருக்கிடையே சில பிணக்குகள், வம்பு வழக்குகள், கொஞ்சம் சுமூகமான சூழ்நிலை இல்லாமல் இந்த டிவர்ஸ் அப்ளை பண்ணுற மாதிரி அளவுக்குலாம் சில இதெல்லாம் போனதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சில பேர்த்துக்கு பேச்சப் ஆகி சில அண்டர்ஸ்டாண்டிங் வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா அது முற்று பெற்று வம்பு வழக்குகள்லாம் முடிகிற மாதிரியும் நீங்கள் கொஞ்சம் எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த செவ்வாயின் மாற்றங்கள் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கு. ஏன்னா செவ்வாய் 12ஆம் இடத்துல சனியின் பார்வை பெற்று குருவின் பார்வைக்கு வராரு. ஸோ அது வந்து ஒரு அருமையான விஷயம். அதே சமயத்தில் ரியல் எஸ்டேட்டு, மெடிக்கல் லைனில், பார்மசிட்டிக்கல் லைனில், இன்சூரன்ஸ் லைனில், ஸ்போர்ட்ஸ் லைனில், அதே சமயத்தில் கேட்ரிங் துறையில், ஹோட்டல் துறையில், அது மாதிரி விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் நல்ல பயிற்சி, நல்ல ஒரு டெவலப்மெண்ட், நல்ல வளர்ச்சி பெறக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக அந்த குருவின் பார்வை செவ்வாயில் வருகிறதுனால செப்டம்பர் 2nd வீக்லேருந்து செப்டம்பர் 15லேருந்து 3rd and 4th வீக், 2nd half ஆஃப் செப்டம்பரில் அது மாதிரி நல்ல பலன்கள் எதிர்பார்க்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டுங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா புதன் 12ஆம் இடத்துல ஆட்சி பலம் வரும்பொழுது சில பேர்த்துக்கு திடீர் வெளிநாடு பிரயாணங்கள் உண்டு. திடீர்னு பார்த்தீங்கன்னா குடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் பாசிட்டிவாக எதிர்பார்க்காத சில பெனிஃபிட்ஸு, அது மாதிரி விஷயங்கள் கூட நிறைய பேருக்கு இருக்குது. சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த அக்கௌண்ட்ஸு, சார்ட்டர்ட் அக்கௌண்ட்ஸு, ஐடி துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கூட கொஞ்சம் நல்ல பெனிஃபிட்ஸ் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் வந்து துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த புதனின் மாற்றம் பெயர்ச்சி வந்து கொஞ்சம் நல்லாக இருக்குது. அதே சமயத்தில் சொத்து வர வேண்டிய விஷயங்கள், ஒய்ஃப் மூலமாக வர்றது, அப்பா மூலமாக வர்றது, நம்ம ஏர்ன் பண்ணாத சொத்து வரணும் அப்படிங்கிறோட அமைப்புகளும் பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தின் 2வது 3வது வாரத்துக்கு அப்புறம் வரக்கூடிய அமைப்புகள் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்குது. அதே சமயத்தில் இதுவரைக்கும் வந்து சுக்கிரனே பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துலேருந்து தொழிலில் வந்து டெவலப்மெண்ட் கொடுத்துட்டு இருந்த அந்த அமைப்பு இப்போ அதை லாபம் பெறக்கூடிய ஒரு அமைப்பாக 3rd and 4th வீக், 2nd half ஆஃப் செப்டம்பர் 2025 பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடியது. அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ மாணவர்களாக இருந்தாலும் சரி, இளைய வயதினர்களாக இருந்தாலும் சரி, நடுத்தர வயதினராக இருந்தாலும் சரி, மூத்த குடிமகளாக சீனியர் சிட்டிசனாக இருந்தாலும் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு 2nd half ஆஃப் செப்டம்பர் வந்து இருக்கணும். ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பொறுமையாக இருந்து தான் சில விஷயத்தை நம்ம வந்து சரி பண்ணிக்குமே ஒழிய எடுத்தமா கம்தமானு பண்ணோம்னா அவ்வளோ நமக்கு வந்து சாதகமான ஒரு அமைப்பு இல்லாமல் போயிடும். அதனால் ஈவன் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்லேருந்து உறவுகள் விஷயத்துலேருந்து காதல் விஷயம் வரைக்கும் எல்லாமே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய டைம். குறிப்பாக ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இருக்க வேண்டிய விஷயங்கள் வந்து துலாம் ராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் 2025 இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இதுவரை பார்த்தது வந்து ஒரு பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் எந்த தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறது, எந்த லக்னத்தில் பிறந்தீங்க, அந்த லக்னாதிபதி எப்படி இருக்குது, திக்பலம் எப்படி இருக்குது, ஸ்தானபலம் எப்படி இருக்குது, திக்பலம் எப்படி இருக்குது, அந்த லக்னத்துக்கு ஏற்றவாறு ஒரு சாதகமான தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறதா அல்லது வரக்கூடாத தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறதா, புக்திநாதன் எப்படி இருக்கிறார், புக்திநாதனுக்கும் தசநாதனுக்கும் உள்ள தொடர்பு என்ன, 6-8 காம்பினேஷன் இருக்கா அல்லது கேந்திரத்தில் இருக்கா, தசநாதனும் புக்திநாதனும் கேந்திரத்தில் இருக்கா, அது தசநாதனுக்கு 12ஆம் இடத்துல புக்திநாதன் இருக்காரா, இதெல்லாம் வைத்துதான் துல்லியமான பலன்கள் வந்து நாம் இப்போ பேசின அந்த கோச்சார் அமைப்பு, குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு பயிற்சி, அப்புறம் மாத கிரகத்தின் பயிற்சி, செப்டம்பர் மாத பலன் பார்த்தோம் இல்லைங்களா,
அந்த பெயர்ச்சி பலனையும் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய அந்த துல்லியமான தசாபுக்திகளும் உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை வைத்து நம்ம சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது இன்னுமே நெக்ஸ்ட் வரக்கூடிய காலகட்டம், அடுத்து வரக்கூடிய ஷார்ட் டேர்ம் 3 மாதம் 6 மாதம் எப்படி இருக்க போகிறது, அடுத்து வரக்கூடிய 2 வருடம் 4 வருடம் 6 வருடம் எப்படி இருக்க போகிறது, அடுத்து வரக்கூடிய தசாபுக்திகள் எப்படி இருக்கு, இப்போ கேட்கக்கூடிய கேள்விக்கு என்ன பதில் கொடுக்குது, சாதகமான ரிசல்ட்ஸ் எதிர்பார்க்கலாமா அல்லது கொஞ்சம் டிலே இன் அவுட்கம் எதிர்பார்க்கலாமா அல்லது உடனே நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடியதாக இருக்குதுங்கிறது எதிர்பார்க்கலாமாங்கிறது உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தை துல்லியமாக ஆராய்ந்து இப்போ நம்ம பேசின அந்த பெயர்ச்சி பலனையும் கோச்சார பலனையும் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது துல்லியமான பலன்களை எடுத்து அது மூலமாக நீங்க வாழ்க்கை முடிவுகளை எடுத்து இந்த சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறை மூலமாக நல்ல ஒரு பலனை நீங்கள் அனுபவித்து வெற்றி பெற முடியும் என்று இந்த வீடியோவில் கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 2025 எத்தகைய ஒரு மாதமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்க போகிறதுன்னு பார்க்கும் பொழுது, மிதுன ராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு தெரியும் 10ஆம் இடத்துல சனி போய் வேலை தொழிலில் பெரிய மாற்றத்தையும் நல்ல ஒரு உயர்வையும் கொடுக்க போகக்கூடிய தருணத்தில் போயிட்டு இருக்கார். குரு ராசிக்குள்ளேயே இருக்கிறார். ராகு 9ஆம் இடத்திலும் கேது 3ஆம் இடத்திலும் இருப்பது ஆண்டு கிரகத்தின் சஞ்சாரம் மிதுன ராசிக்கு அருமையாக இருக்கிறது. அதே சமயத்தில் மாத கிரகத்தின் சஞ்சாரம் எப்படி இருக்குன்னா, ராசி அதிபதி ஆகிய புதனே பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சிம்மத்தில் இருக்கக்கூடிய புதன் மாதத்தின் செகண்ட் ஆஃப் 3வது 4வது வாரத்தில் 4வது இடத்துக்கு மாறுகிறார். சூரியனும் 4ஆம் இடத்துக்கு மாறுகிறார். 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராஜயோகாதிபதி சுக்கிரன் 3ஆம் இடத்துக்கு மாறுகிறார். கேதுவோட சேர போகிறார். இத்தகைய மாற்றங்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்படி கொடுக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் மாதம் முழுவதும் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் விஷயத்துக்கு நல்ல ஓஹோன்னு இருக்கக்கூடிய அமைப்பு. ஆனால் சுக்கிரன் 2ஆம் இடத்திலே இருக்கும் பொழுது ஓரளவுக்கு பரவாயில்லை. மறைமுக இன்கம்கள்லாம் வரக்கூடிய அமைப்புகள் இருக்கு, தவறுகள் இல்லை. கொஞ்சம் ஃபினான்ஷியல் விஷயத்துல கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய அமைப்புகள் கொடுக்குது. அதே சமயத்தில் புதன் ராசி அதிபதியே 4ஆம் இடத்துல போய் மூலத்திற்கோண பலம் பெறும் பொழுது நாம் என்ன நினைக்கிறோமோ அதை சாதிக்கக்கூடிய அமைப்பு. இடம், வீடு, அது மாதிரி சில விஷயத்துல கொஞ்சம் நல்லா பாசிட்டிவா வரக்கூடிய அமைப்புகள் இருக்கு. பட் இருந்தாலும் சனியின் பார்வை பெறுகிறார். சூரியனும் சனியின் பார்வை பெறுகிறார். ஸோ அப்படிங்கிறப்போ தாயார், இடம், வீடு, வண்டி, வாகனத்துல கொஞ்சம் கேர்ஃபுல் வேணும். நாம என்னதான சில பாசிட்டிவான சில விஷயங்கள் இருந்தாலும் அதுல கொஞ்சம் டிலேஸும் சில ஹேர்டில்ஸ் என்னங்க, சில தடங்குகளும் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் அந்த சனியின் 10ஆம் வீட்டு பார்வை கொடுக்குது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். அதே சமயத்துல 6ஆம் வீட்டு ருணச்சத்திராதிபதியாகிய செவ்வாய் 5ஆம் இடத்துல குரு பார்வை பெறுகிறார். ஸோ குழந்தைகளுக்காக சில விஷயங்கள் நீங்க மெனக்கெட வேண்டிய அமைப்புகள் இருக்கு. லாபம் நோக்கி சில விஷயங்கள் நீங்க ஈடுபடக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதே சமயத்துல இந்த ராசி அதிபதி ஒரு பக்கம் பலம் பெறுகிறார், ஒரு பக்கம் சனியின் பார்வை பெறும் பொழுது நம்ம என்ன பண்ண நினைக்கிறோமோ இடம் சார்ந்த விஷயங்கள், வீடு சார்ந்த விஷயங்கள், தொழில் சார்ந்த விஷயங்கள், தாயார் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் ஃபோக்கஸ் அதிகமாக தேவைப்பட போகிறது. அதே சமயத்தில் சில பேர்த்துக்கு சொத்து வாங்குறது, ஒரு வீடு வாங்குறது, ஒரு இடம் வாங்குறது, வண்டி வாகனம் வாங்குறது, இது எல்லாமே மாதத்தின் செகண்ட் ஆஃப் கொஞ்சம் நல்லா வரக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் உங்களுடைய மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு. ஸோ மிதுன ராசிக்காரர்களுக்கு ஆண்டு கிரகத்தின் சஞ்சாரம் அருமையா இருக்கிறது நமக்கு தெரியும். அதே சமயத்துல மாத கிரகத்தின் சஞ்சாரமும் அடுத்தடுத்து போகக்கூடிய அமைப்புகளும் ஓரளவுக்கு சரியா வருவதனால அதுக்கு பிடிச்ச நட்பு வீடு, ஸ்தான பலம் உள்ள வீடு, அது மாதிரி வீடுகளிலேயே பார்த்தீங்கன்னா ராசிகளிலேயே புதன் மாறுவதனால எண்ணத்தில் தீர்க்கங்கள் உண்டு. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை செய்ய முடியும். கிளாரிட்டியோட செயல்படக்கூடிய அமைப்பு, எல்லாத்துலேயும் ஒரு புத்திசாலித்தனம், இது எல்லாமே செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்கு. மாணவர்கள் என்ன படிக்கணுங்கிறதுல ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஹையர் ஸ்டடீஸ் என்ன போகலாம், எது மாதிரி காலேஜ் நம்ம ட்ரை பண்ணலாம், இது வரைக்கும் கிளாரிட்டி இல்லாதவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அவங்க படிக்கக்கூடியதுலேயே கொஞ்சம் நேர்த்தியான சில அப்ரோச்சு, மேக்ஸு, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, இது மாதிரி கொஞ்சம் டெக்னிக்கலான ஐடி சம்மந்தப்பட்ட படிப்புகள் இருந்தாலும் நல்ல அமைப்பு வருது. அதே சமயத்தில் செவ்வாயும் குரு பார்வை வருவதனால மெடிக்கல் ரிலேட்டடாக படிக்கிறவங்க, நீட் எக்ஸாம் பண்ணுறவங்களுக்குலாம் ஓரளவு கான்ஃபிடென்ஸும் என்ன பண்ணணும் ஏது பண்ணணுங்கிற ஒரு கிளாரிட்டியும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக மிதுன ராசி 2025 செப்டம்பர் மாதம் மிதுன ராசிக்காரருக்கு இருக்கிறது. அதே சமயத்தில் ராகு கேதுகள் 9, 3 இருக்கும் பொழுது சகோதர விஷயங்கள், இளைய சகோதர விஷயங்கள், தந்தையார் விஷயத்தில் கொஞ்சம் சில அக்கறைகள் தேவைப்படும். அவங்களுக்கு சில தோஷங்களை கொடுத்து ஜாதகருக்கு நல்லது கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதே சமயத்தில்
ராசிக்குள்ளேயே வந்து குரு இருந்து 7ஆம் வீடு 5ஆம் வீடு 9ஆம் வீட்டை பார்ப்பதனால ஓரளவுக்கு வாழ்க்கையில டெவலப் ஆகுறதுக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணுவோம், இப்போதான் கொஞ்சம் கிளாரிட்டியோட செயல்படக்கூடிய அமைப்பு வந்து மிதுன ராசிக்காரர்கள் கடந்த 4 மாசமாவே கிடைக்குது. ஏன்னா குரு 12ல போய் விரயங்களாகவே போன வருஷம் 2024 மே மாதத்திலிருந்து ஏப்ரல் மாதம் வரைக்கும் கொடுத்த அந்த அமைப்பு இப்போ மாறி விரயங்கள் குறைந்து இப்போ அவரு என்ன செய்யலாம், அந்த ஜாதகர் எப்படி ஜெயிச்சு எப்படி வந்து செய்து நம்ம வந்து முன்னுக்கு வர முடியுங்கிறதுல வந்து கிளாரிட்டியோட செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டத்தில் இந்த செப்டம்பர் மாதமும் ஒரு முக்கியமான மாதமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு கட்டாயம் வருகிறது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சில பொருட்கள் வாங்குறது, வீடு வண்டி வாகனம் அது மாதிரி விஷயங்கள் சேகரிச்சுக்கிறது, அதாவது நம்ம அமைச்சிக்கிறது, அதே சமயத்தில் தாயாருக்கு சில விஷயங்கள் பண்ணிக்கிறது, குடும்பத்தில் ஒரு சில விஷயங்கள் வாங்குறது, வசதிப்படுத்திக்கிறது, அதே சமயத்தில் தொழில் வேலையில் அடுத்த லெவல் போகிறது, இது மாதிரி சில உத்தியோக உயர்வுகளும் லைஃப் ஸ்டைல் பெனிஃபிட்ஸ் லைஃப் ஸ்டைல் குரோத்தும் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக இந்த மிதுன ராசிக்காரருக்கு செப்டம்பர் மாதம் வருகிறது. அதே சமயத்தில் ராஜயோகாதிபதி ஆகிய சுக்கிரன் 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்துக்கு மாறும் பொழுது அந்த 3ஆம் இடத்து சிம்மத்தை அவர் வலுப்படுத்தி அரசு சார்ந்த விஷயங்கள், தந்தையார் விஷயங்கள், அதுல எல்லாம் கொஞ்சம் நல்ல மேன்மைகள் பெறக்கூடிய அமைப்பு வந்து மிதுன ராசிக்காரருக்கு உண்டு. ஸோ கடந்த 3-4 மாதமாகவே வேலை தொழிலில் அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய அந்த அமைப்பை மிதுன ராசிக்காரருக்கு அது சனி கொடுத்தது. பார்த்தீங்கன்னா அடுத்த 1.5 வருஷம் 2 வருஷத்துக்கு 10ஆம் இடத்திலேயே ராஜயோகாதிபதியாக செயல்பட்டு வாழ்க்கையில் அடுத்தடுத்து நீங்கள் என்ன தொழில் பண்ணுறீங்களோ என்ன வேலை செய்கிறீங்களோ அதில் வந்து ஒரு புதுமையும் புரட்சியும் செய்து அதில் முன்னேற்றங்கள் பெற்று அடுத்த லெவல் ஆஃப் வாழ்க்கையில் படிநிலையில் அந்த தொழில் வேலை படிநிலையில் போகக்கூடிய அமைப்பை நோக்கி செல்லக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இந்த செப்டம்பர் மாதமும் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான மாதமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு உத்வேகத்துடன் செயல்படுவதாக இருக்கட்டும், சமயோஜிய புக்தியுடன் முடிவுகள் எடுப்பதாக இருக்கட்டும், வேண்டாததை கழித்து வேண்டுகிறதை அதிகப்படுத்தக்கூடிய விஷயமா இருக்கட்டும், இது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இறந்த காலம் போன காலத்தில் 2-3 வருஷத்தில் நம்ம எந்தெந்த விஷயத்த விட்டுட்டோமோ, எந்தெந்த விஷயம் அவ்வளோ சிரத்தையாக செய்யலையோ அதெல்லாம் இப்போ கொஞ்சம் நல்லாவே யோசித்து சிந்தித்து செயல்பட்டு வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் மாதம் 2025 கண்டிப்பாக உண்டு. ஸோ இது எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்டு கிரகத்தின் சஞ்சாரமும் மிதுன ராசிக்காரர்களுக்கு பெட்டராக இருக்குது. மாத கிரகத்தின் குறிப்பாக ராசி அதிபதி சூரியன், ராஜயோகாதிபதி சுக்கிரன், செவ்வாய், அதாவது மிதுன ராசிக்கு ஆகாத கிரகம் என்று சொல்லக்கூடிய செவ்வாயும் பார்த்தீங்கன்னா குரு பார்வை பெறுவதனால சில எதிரிகளின் பிரச்சனைகள், எதிரிகளால தொல்லைகள், வம்பு வழக்குகள் அதெல்லாம் கொஞ்சம் குறைந்து சில பிரச்சனைகள் இல்லாமல், ஏன்னா 6க்கு 12ஆம் இடத்துல 5ல் இருக்கிறதுனால கொஞ்சம் இல்லாத ஒரு அமைப்பு கொடுக்கக்கூடிய அமைப்புகள் மிதுன ராசிக்கு இருக்கு. ஸோ இந்த செப்டம்பர் மாதம் நல்லா யூஸ் பண்ணி சில விஷயங்கள் சாதகமாக நீங்கள் செய்து கொள்ள வேண்டும். உங்களுடைய வம்பு வழக்குகள் எல்லாம் குறைச்சி இப்போ செய்ய வேண்டிய விஷயத்தை உத்வேகமாக செய்து அடுத்த கட்ட வாழ்க்கைக்கு நீங்கள் நகரக்கூடிய ஒரு அமைப்புக்கு இந்த செப்டம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபாக இருந்தாலும் சரி செகண்ட் ஹாஃபாக இருந்தாலும் சரி எல்லாமே ஓரளவுக்கு அடுத்தடுத்து ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா ஒரு முயற்சிகள் நிறைந்த ஒரு மாதம் ஒரு காலகட்டமாக 2 வாரமாக இருந்து 3rd and 4th வீக்கில் பார்த்தீங்கன்னா அந்த முயற்சிக்கு தகுந்த சில பெனிஃபிட்ஸ், சில கையில் சில விஷயங்கள் விழுவுது, சிலது நம்ம அச்சீவ் பண்ணுறோங்கிற மாதிரி சில விஷயங்கள், சிலது வாங்கணும், சிலது நம்ம கிடைச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் அமையக்கூடிய ஒரு 2ஆக பிரிக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஹாஃப் முதல் 2 வாரம், செகண்ட் ஹாஃப் கடைசி 2 வாரத்தையும் பிரிக்கும் பொழுது செகண்ட் ஹாஃப் நல்லாவே ரிட்டர்ன்ஸ் வாங்கக்கூடிய முயற்சிக்கு ஏற்ற ஒரு பெனிஃபிட்ஸ் பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக செப்டம்பர் 2025 மிதுன ராசிக்கு வருகிறது. இப்போ பார்த்தீங்கன்னா இதுவரை பார்த்தது ஒரு பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் எந்த தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறது, எந்த லக்னத்தில் பிறந்தீங்க, அந்த லக்னாதிபதி எப்படி இருக்குது, திக்பலம் எப்படி இருக்குது, ஸ்தானபலம் எப்படி இருக்குது, திருக்பலம் எப்படி இருக்குது, அந்த லக்னத்துக்கு ஏற்றவாறு ஒரு சாதகமான தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறதா அல்லது வரக்கூடாத தசாபுக்திக்கு போய் கொண்டிருக்கிறதா, புக்திநாதன் எப்படி இருக்கிறார், புக்திநாதனுக்கும் தசநாதனுக்கும் உள்ள தொடர்பு என்ன, 6-8 காம்பினேஷன் இருக்கா அல்லது கேந்திரத்தில் இருக்கா, தசநாதனும் புக்திநாதனும் கேந்திரத்தில் இருக்கா, அது தசநாதனுக்கு 12ஆம் இடத்துல புக்திநாதன் இருக்காரா, இதெல்லாம் வைத்துதான் துல்லியமான பலன்கள் நம்ம இப்போ பேசின அந்த கோச்சார் அமைப்பு, குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு பயிற்சி, அப்புறம் மாத கிரகத்தின் பயிற்சி, செப்டம்பர் மாத பலன் பார்த்தோம் இல்லைங்களா,
அந்த பெயர்ச்சி பலனையும் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய அந்த துல்லியமான தசாபுக்திகளும் உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை வைத்து நம்ம சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது இன்னுமே நெக்ஸ்ட் வரக்கூடிய காலகட்டம், அடுத்து வரக்கூடிய ஷார்ட் டேர்ம் 3 மாதம் 6 மாதம் எப்படி இருக்க போகிறது, அடுத்து வரக்கூடிய 2 வருடம் 4 வருடம் 6 வருடம் எப்படி இருக்க போகிறது, அடுத்து வரக்கூடிய தசாபுக்திகள் எப்படி இருக்கு, இப்போ கேட்கக்கூடிய கேள்விக்கு என்ன பதில் கொடுக்குது, சாதகமான ரிசல்ட்ஸ் எதிர்பார்க்கலாமா அல்லது கொஞ்சம் டிலே இன் அவுட்கம் எதிர்பார்க்கலாமா அல்லது உடனே நல்ல விஷயங்கள் நடக்க